மாது மாது ஒரு கோலமே உயிரோட வந்து இன்னொரு கோலத்தை வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்குடி நீ உட்கார்ந்துருக்கிற கோலம். அடியே மான்குட்டி, உன் முகத்திலேயே பால் வடியுது, நீ பால் தான் வாங்க மணி. மாது, நீ கோலமிடும் கோலத்தை படம் எடுத்த, பால் வாங்குற நேரத்திலையும் படம் எடுத்த. நீ நீராடும் நேரத்தில் நின்றிருந்த கோலத்தை நேர்ல பார்த்தப்போ நினைவிழந்த, செயல் இழந்த, போட்டோ எடுக்கவே மறந்துட்டு மாது. என் மாதுக்குட்டி புறப்பட்டா, தோசை பிரிச்சுட்டா வந்துட்டடி. என் சம்சாரம் புறப்பட்டா, என் சம்சாரம் புறப்பட்டா. யாரு சம்சாரம் புறப்பட்டா? ஏன் சம்சாரம்? யார் சம்சாரம்? உங்க சம்சாரம். எதுவோ ஓ சம்சாரம் போற மாதிரி சொல்றேன். சாரி சார். டோன்ட் கால் மீ சார், கால் மீ ப்ரொஃபசர். எஸ் ப்ரொஃபசர் சார். ஏ ஜோசப், என் பொய்ப்ப பாத்தியாடா? அவன் நடக்கிற அழகு அதை நான் சொல்லக்கூடாது. கிளியோ பாட்டா நட. அவன் பேசுற அழகு அதை நான் சொல்லக்கூடாது. லதா மங்கேஷ்கர் பாட்டு. அவன் குளிக்கிற அழகோ உடம்போட ஒட்டின அந்த ஈர படவையில அவன் வந்து நிக்கும் போது அந்த செக்ஸி நிக்க. அதான் சொல்லி வயது வந்தவர்களுக்கு மட்டும் பேசுறேன். நான் இருக்கேன், நீ சொல்றதே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தொலைச்சிடுறேன். அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு செக்ஸ் விஷயம் எல்லாம் என்கிட்ட பேசுறேன். சாரி ப்ரொஃபசர், நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, அது சரி. தாலி கட்டாமையே பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அது எப்படி? எனக்கு இருக்கா? கையால தாலி கட்டினா தான் மனைவியா? நான் மனசால அவளுக்கு தாலி கட்டிருக்கிறேன். இது அவளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்கும் அவதான் என் பொண்டாட்டி. ஆமா, நம்ம பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி. வெரி குட் பாய், வெரி குட் பாய். பெண்ணினமே அருங்குல கலமே, அருங்குல கலமே. நமக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பெருமூச்சாவது விட வச்சிருக்கா ஆத்துக்காரி. அன்னம் ஒரு பெண் போல வந்ததோ அன்றாடும் ரோஜா. மண்டால 1 கிலோ 2 ரூபாய் 40 பைசா. டேய், அந்த வீதி கிலோ பெற்ற வரடா. நம்ம மாதவியா? மாதவி கிளியோ பாத்ரா. ஏய், இந்த பொண்ணுதான். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போக்கு ஜெர்மனியா? என்ன இந்த பொண்ணு இந்த பசங்களோட போயிட்டு இருக்கா? அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சே. அப்ப அவ அப்படி இப்படி இருந்தானோ? அப்படி இப்படி இருந்தா என்ன ரொம்ப நெருங்குறீங்க? ஒண்ணுமில்ல, வந்து என்ன ஆம்பளைங்க அசடு வழிஞ்சா எனக்கு பிடிக்காது. கமான், என்ன விஷயம்? இங்க முதலாளி உங்களை பார்க்கணும்னு. யார் உங்க முதலாளி? இந்த வட்டாரத்திலேயே பெரிய புள்ளி, எக்ஸரமே நமச்சிவாயம். அவர் எதுக்கு என்ன பார்க்கணும்? அது அவர் பெட்ரூம்ல பேசிக்கலாம். ஆமா. ஏம்பா, சூரிய வெளிச்சத்துல பேசுற பேச்சா இது? உங்க முதலாளி விஷயம் தெரியாதவர் போல இருக்கே. அப்போ கார் எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டுங்களா? எப்படியோ உங்க முதலாளி நைட்டு கரெக்டா 9:30 மணிக்கு என் வீட்டுக்கு. ஆஹா, அது போதும், அது போதும். இங்கதான் வர. அம்மாடி வா வா. என்ன வேணும்? இந்த லிஸ்ட்ல உள்ள சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா ஈவினிங் நான் திரும்பி வரப்ப எடுத்துட்டு போறேன். இந்தாங்க லிஸ்ட். இதுக்கு லிஸ்ட் எதுக்கு? கடையில இருக்கிற ஜாமான்ல எல்லாம் ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு டஜன் போட்டு நானே எடுத்து கொண்டாந்து உன் வீட்டுல வச்சுட்டு போறேன். என்ன சொல்ற? இல்ல, உங்க கடையில இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு தேவையான பொருள் தான் சொல்ல முடியாது. புத்திசாலி பொண்ணு நீ. அம்மாடி என்ன வந்து பொண்ணு இல்ல, நீ போ. அம்மாடி என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். ஒண்ணு இல்ல, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். தொண்டையில புளிய வச்சு அடைச்ச மாதிரி வார்த்தை
ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னிக்குது. டைம் ஆச்சு வரேன். கண்ணு ஒண்ணு இல்ல, உன்கிட்ட ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஆசை. காத்தாட உன் வீட்டு பக்கம் வரட்டா? ராத்திரி 9 மணி ஒத்து வருமா? ஒத்து வருமாவா? 8 மணிக்கே கடை அடைக்கிறேன். சரி வாங்க. ஐயோ ஐயோ, ஏ பையா அந்த சென்ட் வைடா. டேய் பால்குட்டி, இங்க வா. இங்க வான்னு சொல்லல, அங்கேயே திரு முடிச்சு நின்னா எப்படி? அடே ஜோசப், திருன்னு முடிச்சாலும் என் பொண்டாட்டி கண்ணழகு பாத்தியடா. நீங்க என்ன நீங்க லட்சணமா அடக்க ஒடுக்கமா நடந்து போக வேண்டியதானே? அந்த மளிகை கிடக்காம கூட ஈன்னு இடிச்சிட்டு நிக்கிற, ரோட்ல 1000 காலி பசங்க போறாங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஜோசப் சொல்றான். ஆமாங்க, எங்களுக்கு உங்க மேல ரொம்ப கோவம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாத, புரியுதா? ஆமா நீங்க யாரு? நான் யாரா? நான் உன் புருஷன்.